வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோட் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்காட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அதை வந்து மறுபடியும் உங்கள் மெயிலுக்கு வந்து அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே அட்மிட் கார்டு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்னைக்கு வந்து எக்ஸாம் டேட், அதுக்கப்புறம் என்ன டைமில் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் இங்கே இருக்கும். ஓகே, எக்ஸாம் டைம் வந்து இங்கே இருக்கும், ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் இங்கே இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு தான் நீங்கள் போகணும். கேட் க்ளோசர் டைம் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். உங்களுக்கு என்ன டைம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 11 மணிக்கே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ 11 மணிக்கு முன்னாலேயே போகணும். 10 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க, 11 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 11:30க்கு தான் எக்ஸாம்ட்டு லேட்டாக போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, கேட் க்ளோசர் டைமுக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் நீங்கள் ஒட்டணும். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தான் சிக்னேச்சர் பண்ணணும். இப்போவே பண்ணிடாதீங்க, எக்ஸாம் ஹாலில் போய் சிக்னேச்சர் பண்ணணும். ஓகே, அடுத்த எந்த சென்டரில் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட கம்ப்ளீட் அட்ரஸுமே இருக்கும். அடுத்ததா நீங்கள் லாகின் பண்ணுறப்போ ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வரும். ஓகே, அதை வந்து இந்த இடத்துல அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் நம்பர் இருந்தால் நம்பர், அடுத்ததாக வந்து கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இருக்கிறவங்களுமே உங்களை கைட் பண்ணுவாங்க. அடுத்ததா இந்த இடத்துல வந்து இருக்குல்ல இந்த சென்டென்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஓகே, இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதணும். அடுத்த இங்கே வந்து உங்களோட நேம், அடுத்த நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டு, இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர். ஓகே, இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் தான். இதுவுமே நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் சைன் போடணும். ஓகே, முன்னாலே போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததான் என்னென்னலாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டு இருக்குதுல்ல, இந்த அட்மிட் கார்டு வந்து எல்லா பேஜுமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா பேஜுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் அது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போகணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். ஒன்று ஆல்ரெடி ஒட்டிடுவீங்க, அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, நீங்கள் ஒன்று ஒட்டுவீங்க, அது போக 2 எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பேஜஸுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். ப்ரிஃபரபிளி இன் கலர்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அட்டன் பண்ணாமலே விட்டுட்டீங்க, அதாவது தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கு ப்ளஸும் ஆகாது மைனஸும் ஆகாது, 0 மார்க். ஓகே, இப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறனால தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. அடுத்ததா ரஃப் ஒர்க்குக்காக நீங்க வந்து பென் கொண்டு போகணும். ஓகே, 2 பென் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 1 கொண்டு போனாலும் போதும் தான். டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய பென். ஓகே, உள்ள வந்து வேற எதுவும் இல்லை அப்படின்னு தெளிவா டிரான்ஸ்பரண்டா தெரிகிற மாதிரி பென் வந்து கொண்டு போகணும். ஓகே, அது ப்ளூ கலரோ பிளாக் கலரோ அது உங்களோட விருப்பம் தான். பேப்பர் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பென் மட்டும் நீங்க கொண்டு போகணும், பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பேப்பரை வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்களா, அந்த பேப்பரை வந்து அங்கே சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். எக்ஸாம் முடிஞ்சு 4 அல்லது 5 நாளுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் கீ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் அதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வர்றப்போ நான் கண்டிப்பாக முடிஞ்சால் வீடியோ போடுறேன், இல்லைனா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையாவது வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கறனால அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து அந்த கொஸ்டின் இன்னும் பார்க்கல, இது வந்து பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணல, இது வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, இது வந்து நீங்க ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னா என்ன, ஆன்சரை எப்படி நீங்க வந்து சூஸ் பண்ணணும், அந்த இதில் இருக்கக்கூடிய பட்டன் எல்லாம் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாலேயே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்காக ஒரு எக்ஸாம் கால் டிப்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, எஸ்எஸ்சிக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இதுல நீங்க வந்து
அந்த ஆன்லைன் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன ஒர்க், என்ன யூஸ் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, அடுத்ததான் முக்கியமானது இதுதான். இப்ப இந்த வீடியோல நான் சொன்னதுல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல என்ன சொல்லியிருப்போம்னா, நீங்க ஒரு கொஸ்டினை வந்து நீங்க கொடுத்த ஆன்சரை வந்து சேவ் பண்றதுக்கு ஒன்னு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், இல்லைன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணதாவே எடுத்துக்குவாங்க. நீங்க சேவ் பண்ணிட்டீங்க, ஒரு கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஆன்சர் பண்ணதாவே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா அது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும்தான். இந்த எக்ஸாம்ல வந்து அதுல மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கொஸ்டினை சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு, அதுக்கு வந்து ஏங்கிற ஆப்ஷன் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து நீங்க ஆன்சர் பண்ணதான் எடுத்துக்குவாங்க. அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்போதைக்கு அந்த சூஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கும், ஆனா அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் அது அப்படி இருக்குது. ஓகே, கடைசியில அது வந்து எவால்வேட் பண்ண மாட்டாங்க, நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி எடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கடைசியில அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ எடுத்து விட்டுட்டு அதை சேவ் பண்ணணும். ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், அப்போதான் சேவ் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கடைசியில எவால்வேட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும். மார்க் ஃபார் ரிவ்யூங்கிறது உங்களோட இதுக்காக மட்டும்தான். நீங்க ஆன்சர் பண்ணாலும் ஆன்சர் பண்ணலாட்டியுமே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு மட்டும்தான், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான், அதனால வேற எந்த யூஸும் கிடையாது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் கடைசியில அந்த ஆப்ஷன் வந்து சேவ் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க, மற்ற எக்ஸாம் மாதிரி இது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.